இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா, நம்ம வாக்குத்தத்தத்த குறிச்சு தாங்க தியானிக்க போறோம். இந்த மாதம் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமாங்க. கர்த்தர் நம்மள ஆசீர்வதித்திருக்கிறாராம். நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக தாங்க நம்ம இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிற நாம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் தானேங்க. ஆமாங்க. ஆனா கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தால நம்ம வாழணும்னு தாங்க அவர் எதிர்பார்க்கிறார். நம்மலாம் எத குறிச்சு மேன்மை பாராட்டுறோம். இந்த உலகத்துல இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள தான் நம்ம அதிகமா எதிர்பார்த்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, இந்த மாதத்திலிருந்து நமக்குள்ள ஒரு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் வரணும்னு தாங்க கர்த்தர் நம்மட்ட எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஆபிரகாம்ன்ற மனுஷன் வேதத்துல எப்படி இருந்தாரு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு மனுஷனா இருந்தாருங்க. அவர் ஆசீர்வாதத்த சாதாரணமா பெற்றுக்கொள்ளங்க. பல சவால்கள, பல வேதனைகள, பல அவமானங்கள, வெட்கங்கள கடந்து தாங்க அந்த ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டார். நம்ம வாழ்க்கையில கூட நெறைய கஷ்டங்கள், வேதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். எல்லா சூழ்நிலையில இருந்தும் விடுவிக்க நம்ம தேவனால கூடும்ன்றத நாம முதல்ல விசுவாசிக்கணுங்க. நம்பிக்கை தாங்க விசுவாசம். நம்பிக்கை இல்லன்னா நம்ம தேவன அறியவே முடியாதுன்னு வேதம் சொல்லுதுங்க. இந்த நம்பிக்கையினால தான், ஏன்னா அவர் எப்படி இருந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்காக ஜீவித்தாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதாங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தாங்க நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அதுக்கு முன்னாடி வசனம் 1ஆம் வசனத்திலேருந்து படிச்சோன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சாருங்க. நாமளா இருந்தா கூட எவ்வளோ காரியங்கள நம்ம யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? எந்த இடத்துக்கு போறது, எப்படி பண்றது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள யோசிச்சிருப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம், நம்பிக்கையும் நமக்குள்ளேயே இருக்கணும்னு தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லைங்க. கீழ 2ஆம் வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனேயே ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தானேங்க. வேற என்ன நடக்க போகுது? அத தாங்க இங்க கர்த்தர் சொல்றாரு. நான் உன்ன பெரிய ஜாதியாக்கி உன்ன ஆசீர்வதிப்பேன்ப்பா. உன் பேர பெருமைப்படுத்துவேன்ப்பா. நீ எப்பவுமே ஆசீர்வாதமா இருப்பாய். அப்ப ஆசீர்வாதம்னு சொல்லும்போது அவர்கிட்ட எதுவுமே இல்லங்க. ஆனா அந்த நம்பிக்கையோட கர்த்தர் எனக்கு நிச்சயமா தருவாருன்னு சொல்லி அவர் கடந்து கொண்டே போனாரு பார்த்தீங்களா? போற இடத்தெல்லாம் அந்த ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொண்டாருங்க. அததாங்க கர்த்தர் நம்மகிட்டயும் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஜனங்களா நாமளும் இருந்தோம்னா, இந்த ஆபிரகாமுக்குரிய எல்லா சுதந்திரத்தையும் நம்மளாலயும் பெற்றுக்கொள்ள முடியுங்க. அது மட்டும் இல்லங்க. 3ஆம் வசனம் ரொம்ப ஆசீர்வாதமான வசனங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதுக்கு கீழ பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும் தாங்க கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். நம்ம இப்படியே இருக்கிறத அவர் விரும்ப மாட்டாருங்க. வறுமை, தரித்திரம், கஷ்டம், வேதனை உங்கள சூழ்ந்து கொண்டிருக்கா? எத குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம எப்பவுமே நல்லா இருப்போங்க. ஏன்னா அவர் நம்மள ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3ல நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த மாசம் அதாங்க வாக்குத்தத்தத்த குடுத்திருக்கிறார். நீங்க நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்த செய்வார். இத குறிச்சும் கவலைப்படாதீங்க. பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததிகள்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஈசாக்கு, "அப்பா, ஆபிரகாமின் தேவன், என்னுடைய தகப்பனுக்கு தேவனா இருந்தீரே, எனக்கும் நீங்க தேவனா இருக்கிறீங்கன்னு" சொல்லி அந்த ஆசீர்வாதத்த சுதந்திரித்துக் கொண்டார். அவர் விதை விதைக்கும்போது கர்த்தர் 100 மடங்கு ஈசாக்குக்கு கர்த்தர் பாருங்க அறுவடைக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லங்க, யாக்கோபு ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும்னு சொல்லி ஜெபிக்கும்போது, யாக்கோபும் அந்த ஆசீர்வாதத்த சுதந்திரித்துக் கொண்டாருங்க. எத்தனாய் இருந்து ஏமாற்றி சகோதரர்கிட்ட ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டாலும் கர்த்தர் பாருங்க அவனை எங்கேயுமே கைவிடலைங்க. அதே மாதிரி யாக்கோபும் கர்த்தரை விடாது பற்றிக் கொண்டார். அதனால தாங்க யாக்கோபு வேர் பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவனுக்குள்ள இருந்த அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கணும்னு தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் பாருங்க, போற இடத்தெல்லாம் ஆண்டவரை ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரை துதிச்சு துதிச்சு பலிபீடத்தை கட்டி கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். பாருங்க, அது அப்படியே யோசேப்புக்கும் தொடருது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்னு சொல்லி பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கும் ஒரு தேவனா இருக்கிறார். நிச்சயமா உங்கள
ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு தீங்கும் உங்கள அணுகாதபடி பாதுகாப்பார். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிச்சயமா உங்கள ஆசீர்வதிக்க போறார். இந்த வார்த்தைய நீங்க விசுவாசிங்க. கண்டிப்பா அத அற்பமா நினைக்காதீங்க. ஏன்னா, வேதத்தில எத்தனையோ பேர் அற்பமா எண்ணப்பட்டவைகள தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவங்கள பயன்படுத்த நிச்சயம் உங்களை பயன்படுத்துவார். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தால இந்த மாதத்தில் நிரப்புவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல்.